வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுஜிகுரா கம்பெனிலேருந்து 98S அப்படின்னு ஒரு கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் மிஷினு இந்த வருஷத்தில் புது மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷனையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 98S கோர் டு கோர் ஸ்ப்ளைசிங் மிஷின் வந்து இருக்குது. அதை அப்படியே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து ஆல்கஹால் டிஸ்பென்சரு ப்ளஸ்ஸு ஒரு ஒர்க் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது 3 டைப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுஜிகுராவோட SS05 அட் அ டைமில் 2 கோரை வந்து ஸ்ட்ரிப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இதோட சார்ஜர் வந்து 12 வோல்ட்டு 5 ஆம்பியர் வந்து சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பவர் கார்டு, ஒரு கேரி பெல்ட்டு, அடுத்து புதுசாக ஒரு க்ளீவர் வந்து கொடுத்துருக்காங்க CT60. ஓகே, நம்ம ஏற்கனவே CT50 க்ளீவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு அடுத்த மாடலு. இது வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளீவ் பண்ணுற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணும்போது இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது, க்ளீவ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது. இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து க்ளீவரை நம்ம அந்த ஒர்க் ட்ரேயில் மவுண்ட் பண்ணி வைக்கக்குள்ள ஸ்க்ரூ, இன்னொன்று வந்து மிஷினையே ஸ்ப்ளைசிங் மிஷினையே அந்த ஒர்க் ட்ரேயில் மவுண்ட் பண்ணி வைக்கக்குள்ள ஸ்க்ரூ. 2 ஸ்க்ரூவுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வேறு மிஷினோட என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஸ்லீவ் பாக்கெட்டு ப்ளஸ் யூசர் மேனுவல்ஸு, ஒரு ஸ்பேர் எலக்ட்ராடு, அதுக்கடுத்து சில ஷீட் கிளாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப் சியிலே பிடி சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஒரு புதுசாக ஸ்பெஷலான ஃபீச்சராக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒர்க் ட்ரே வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 டைப்பாக இதில் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த புஷ் டு எஜெக்டை யூஸ் பண்ணி இந்த பிளேட்டை தனியாக எடுத்து இதில் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம மாட்டிக்கலாம். இதுலேயே நம்ம க்ளீவர் வச்சு க்ளீவ் பண்ண வைக்க இந்த மாதிரி யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த புஷ் டு ரிலீஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து நம்ம தேவையான ஐட்டம்ஸ் வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த ட்ரேலையும் தேவையான பொருட்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த ட்ரேயை வந்து நம்ம தனியாக கலத்தி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிஷினை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி இதை தனியாக நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மிஷினை நம்ம இந்த டைப்லேயோ வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த டைப்லனாலும் வச்சு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த டைப்பில் யூஸ் பண்ணாலும் பின் சைடு வந்து இந்த மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூ வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து இந்த இடத்துல இப்போ இந்த பக்கம் பார்த்து வச்சிங்கன்னா இதில் பின்னாடி கொடுத்து மவுண்ட் பண்ணிக்கணும், இல்லைனா இதில் கொடுத்து மவுண்ட் பண்ணிக்கணும். மிஷின் வைக்க டைப்புக்கு ஏற்றாப்பில் மவுண்டிங் வந்து பண்ணிக்கணும். இதில் வந்து ட்ரையை இதோட கனெக்ட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக எடுத்தும் நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக லாக் ஆகுதாங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதில் மேல்டி உள்ள பிளேட்டை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த இதையும் ஸ்லீவ் பண்ணுற ஹோல்டரையும் நம்ம தனியாக கலத்தி எடுத்துக்கலாம். மொத்தம் இந்த ட்ரெயில் வந்து இவ்வளோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டியுமே உண்மையிலே நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினை நம்ம இதில் மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி உள்ள ட்ரெயில் இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கணும். அதுமாதிரி க்ளீவருக்கும் தனியாக ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இன்கேஸ் இதில் வச்சு மவுண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த பிளேட்டோடு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து மவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நம்ம மவுண்டிங்கை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக வந்து இருந்துக்கிடும். நம்ம டேபிளில் வச்சு யூஸ் பண்ணும்போது கூட இந்த மாதிரி மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டரில் எதுமாக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது சிலவங்க இந்த மாதிரி கேரி பண்ணுது அந்த பெல்ட்டை வந்து 2 பக்கம் போட்டு ஷோல்டரில் போட்டு ஸ்ப்ளைசிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் மிஷினு 2யுமே இந்த ட்ரையோட மவுண்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம். ஏன்னா மிஷின் சாஞ்சு கீழே விழுந்துடக்கூடாது. க்ளீவரையும் அதுமாதிரி நீங்கள் மவுண்ட் பண்ணி வைக்கிறது
நல்லது. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேல இருந்து பார்ப்போம். 4.95 இன்ச் வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வித் டச் ஸ்க்ரீன் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பிசிக்கல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கிளாட் மிஷின் வீடியோ கூட போட்டிருந்தோம். அதில் ஆன் பட்டனும் ரீசெட் பட்டனும் மட்டும்தான் இருக்குது. செட்டும் ஹீட் பட்டனும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கு டச் வேலை செய்யலாம் கூட டெம்பரவரியாக பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து எல்லா பட்டனுமே தேவையான எல்லா பட்டனுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, அதுக்கடுத்து சைடில் பார்ப்போம். சைடில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. சைடில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 டின் டிசி 12 வோல்ட்டு 1A டிசி பின் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மைக்ரோ டின் 6 பின்னோட டைப்பு. இது எதுக்குன்னா ரிப்பன் ஸ்ட்ரிப்பரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து யூஎஸ்பி போர்ட்டு. அதுக்கடுத்து இதில் ஒரு பிடி டைப் சி போர்ட் வந்து இருக்குது. இது எதுக்குன்னா பிடி சார்ஜர், மொபைல் சார்ஜரில் பிடி டைப் சார்ஜர் இருந்துன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நார்மலாக இந்த மாதிரி டைப்பு சார்ஜர் வச்சும் சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு போர்ட் வந்து இந்த கடைசியாக இருக்குது. நார்மலாக இப்போ நம்ம ஒரு டைப் சி கேபிள் வச்சு சார்ஜ் ஏறுதாங்கிறத லைவாகவே செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஆன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, சார்ஜ் வந்து ஏறுது. அதோட இண்டிகேட்டர் கூட காட்டுது. ஓகே, ஸோ டைப் சி போர்ட்டில் சார்ஜிங் ஏறுது ஆப்ஷன் கொடுத்தது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். சைடில் பேட்டரியோட இண்டிகேட்டரும் காட்டுது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ லெவல் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதுக்கடுத்து நம்ம இதை கலத்தியும் பேட்டரியை தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே புஷ் பண்ணி இந்த கவரை கலத்திட்டு பேட்டரி வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, உள்ள என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14.4 வோல்ட் டிசி 6380 mAh 91.9 வாட் ஹவர் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான். ஓகே, அதுக்கடுத்து இவங்க சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் சார்ஜில் 300 ஸ்ப்ளைசிங் வரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ப்ளைசிங் வருதாங்க தெரில. நம்ம செக் பண்ணி அதை ஒரு வீடியோவாக பார்ப்போம். எதனால் அப்படின்னா நம்மளோட பழைய மிஷின்லாம் வந்து இப்போலாம் பேக்கப் வந்து ரொம்ப கம்மியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ தான் உண்மையிலே புது மிஷின் எவ்வளோ சார்ஜ் நிற்கி அப்படிங்கிறத ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, 0 to ஃபுல் சார்ஜ், அதாவது எம்டியாக ட்ரை ஆன பிறகு 0லேருந்து 100 வரை சார்ஜ் ஏறுறதுக்கு 4 to 6 மணி நேரம் வந்து ஆகும். ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து 300 ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணிக்கிடும் ஹீட்டிங்கோட சேர்த்து அப்படின்னு கம்பெனியோட மேனுவலில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மிஷின் வந்து ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் மிஷின் தான். இதில் வந்து நம்ம இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது, ஷீட் கிளம்ப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது, ஹீட்டோட லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, எல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேறு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, க்ளீவர் வந்து ப்ளூடூத் க்ளீவருங்கிறதுனால ப்ளூடூத் வழியாக நம்ம க்ளீவரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் க்ளீவ் பண்ணும்போதும் அதோட க்ளீவிங் ஆங்கிளோட ரிசல்ட்டை வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட ரிசல்ட்டை வச்சு சில க்ளீவ் வந்து பேடு க்ளீவாக கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளேடோட பொசிஷனை வந்து மாற்றிக்கிடும். அந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இந்த க்ளீவரை பொறுத்தவரை க்ளீவரோட பிளேடு பொசிஷனை மட்டும்தான் நம்ம மேனுவலாகவோ ஆட்டோமேட்டிக்காவோ மாற்ற முடியும். ஹைட் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்த க்ளீவர்லலாம் வந்து 16 பொசிஷன் தான் பிளேடோட பொசிஷன்ஸ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 28 க்ளீவிங் பொசிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லா க்ளீவரும் போல் இதுவும் 60,000 க்ளீவ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளைம் பண்ணுதாங்க. என்ன ஒன்று, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணது பதில் பிளேடோட பொசிஷன்ஸை வந்து அதிகமாக ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னால் 16 பொசிஷன், அதில் வந்து லோ மீடியம் ஹைன்னு நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் பிளேடு தான். இதை 28 பொசிஷனில் வச்சு நம்ம வந்து க்ளீவ் வந்து பண்ணிக்கலாம். சேம் க்ளீவிங் கவுண்ட்டு தான். அந்த இதுவும் எவ்வளோ க்ளீவிங் கவுண்ட் கொடுத்ததோ அதே 60,000 தான் இதுவும் க்ளீவிங் கவுண்ட் வந்து கொடுக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பின் சைடு இதில் வந்து ஓப்பனிங் ஆங்கிளை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ இது வந்து ஒய்டாக ஓப்பன் ஆகுது. இதே இது இந்த ஆங்கிளை உள்பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னா சின்னதாக, அதாவது 30 டிகிரி தான் ஓப்பன் வந்து ஆகும். இதை இந்த பக்கம் திருப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 50 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். இதே இது நம்ம இப்போ டேபிளில் இந்த மாதிரி வச்சு க்ளீவ் பண்ணுதோம் அப்படின்னா 50 டிகிரி ஓப்பன் வந்து வச்சுக்கலாம். இதே இது கையில் வச்சு க்ளீவ் பண்ணுதோம் அப்படின்னா சிங்கிள் கையை வந்து நம்ம இவ்வளோ தூரம் இப்படி திறந்து இது அமுக்க வேண்டியிருக்கும். ஸோ
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே இந்த ஓப்பன் பண்ணதை ஆங்கிள் வந்து குறைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் கையாக நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆங்கிளை குறைச்சி வச்சுக்கலாம். டேபிளில் வச்சு யூஸ் பண்ணதாக இருந்தால் ஆங்கிளை வந்து கூடையும் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஆப்ஷனாக இதில் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்து கையில் வச்சு யூஸ் பண்ணதுக்கும் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் யூஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கல. இந்த லாக் அன்லாக் வந்து உண்மையிலே நல்லா டைட்டாக இருக்குது. இது அந்த கிளீவர்லாம் வந்து சும்மா சிம்பிளாக டக்குன்னு இதை வந்து ஓப்பன் பண்ணி லாக் அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து இதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை யூஸ் பண்ண லூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது வந்து நல்ல டைட்டாக தான் இருக்குது லாக் அன்லாக் பட்டன் வந்து. ஓகே இப்போ உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட்டன்ஷன் கிளாம்பு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்காங்க மார்க்கிங் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ எல்லோ கலரை நோக்கி இருந்தது அப்படின்னா ரெட்டன்ஷன் கிளாம்பு வந்து ஓப்பன் வந்து ஆயிரும். அதாவது இந்த மாதிரி இதோட சேர்த்து ஓப்பன் ஆயிரும். இது இந்த பக்கம் இருந்தது அப்படின்னா ரெட்டன்ஷன் கிளாம்பு வந்து ஃபைபரை வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ ஓப்பன் ஆகும்போது ரெட்டன்ஷன் கிளாம்பு அதே இடத்துல அப்படியே இருக்கும். இதோட யூஸ் வந்து யாருனே சொல்லியிருப்போம். அதாவது ஃபைபர் வந்து இப்போது மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும்போது ஃபைபர் வந்து வெளியே வந்து விழுந்துடக்கூடாது இல்லை. அதனால் இந்த ரெட்டன்ஷன் கிளாம்பு வந்து இந்த ஃபைபரை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னா இந்த எல்லோவை பார்த்து மார்க்கிங்கை பார்த்து மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சேர்ந்து ஓப்பன் ஆயிரும். இது வந்து ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். இப்போ வந்து கலர் மார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. ரெட்டன்ஷன் கிளாம்பு ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்காங்கதை. இப்போ எல்லோனா க்ளோஸில் இருக்குது, க்ரீன்னா ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி இதை வந்து தெரிஞ்சுக்கிடக்காண்டி புதுசாக கலர் மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புதுசாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ரெட்டு க்ரீனில் ஒரு மார்க்கிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ப்ரோட்ரூஷன் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிதான்னு தெரில. ஓப்பன் ஆகும்போது இதில் ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும். இது வந்து லூஸ் டியூப் ஃபைபர் வந்து ஸ்ப்ளைசிங் பண்ணும்போது நம்ம இந்த சீட் கிளாம்பே வந்து மாற்ற வேண்டியது வந்து இருக்கும். அந்த மாதிரி மாற்றண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தேவைப்படும் போது இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தேவையில்லாத நேரம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைட் பஃபர் ஃபைபர் யூஸ் பண்ணும்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோட்ரூஷனை. அதே இது நம்ம லூஸ் டியூப் ஃபைபர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சின்ன இந்த பம்ப் மாதிரி வந்து நல்லா ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிடும். லூஸ் டியூப் ஃபைபருக்கு நம்ம சீட் கிளாம்பை சேஞ்ச் பண்ணணுங்க அவசியம் வந்து இல்லை. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்து நம்ம பிகினராக இருக்கவங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு கிளாம்பு மாதிரி இந்த ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். நம்ம இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை இது வேண்டானாலும் இந்த மாதிரி நம்ம இதை உள்பக்கமாக க்ளோஸ் வந்து பண்ணியும் வச்சுக்கலாம். எப்படினாலும் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு இது உள்ளே வச்சு கரெக்டாக இந்த பொசிஷனிங் தெரியணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் உள்பக்கமாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இல்லை அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நம்ம வேண்டானாலும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பின்பக்கமாக ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே உண்மையிலே நல்லாவே கொடுத்துருக்காங்க.